பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது எல்லா மெசேஜஸும் உங்களுக்கு தினமும் வரும். பாருங்கள், ஏதோ ஒரு நாளைக்கு இந்த சத்தியத்தை கேட்டு வசனத்தை கேட்கறதுனால நீங்கள் பிரயோஜனப்படவே முடியாது. ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் இப்படிப்பட்ட விசுவாச போதனைகளை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு 4-5 மெசேஜஸாவது ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டே இருக்கணும். பாருங்க, அப்படி கேட்கும்போது தான் நமக்குள்ள இருந்து விசுவாசம் வரும். அப்படி விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து தான் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்க, ஒரு சிலர் கேலண்டரில் அன்னைக்கான வசனம் கேலண்டரில், ஐயோ எனக்கு டைமே இல்லை, அவ்வளோ வேலை செய்வாங்க, கேலண்டரில் நான் ஒரு வசனம் பார்த்துட்டு போய்க்கிறேன், அதுதான் இன்னைக்கான வசனம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. கர்த்தர் உங்களை ஒன்றும் சொல்ல போகிறதில்ல ஒரு வசனம் படிக்கிறதுனால. ஆனால் நம்ம கற்றுக்கொள்கிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை பிரச்சனைன்னு நம்ம சொல்லக்கூடாது, சவால்களை சந்திக்கிறது நமக்கு கடினமானதாகி போய்விடுகிறது. அப்போ ஒவ்வொரு தேவை வரும்போதும், ஐயோ யாராவது நமக்கு ஜெபிக்க மாட்டாங்களா, யாராவது ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி அலைவோம். பாருங்க, அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சவால்களை சந்திப்பதற்கு முன்னதாகவே இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்பி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால என்னென்ன நன்மைகள்னா, நமக்கு சந்தேகம் வராது, பயம் வராது. ஒவ்வொரு சவால்களையும் ஜெயிக்கிறதுக்கான பலனையும் விசுவாசத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் வார்த்தையின் மூலம்தான் வரும். விசுவாசம் கேள்வியினால் வரும். அந்த கேள்வி ஞானம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் வருது. பாருங்க பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள்லையும் நாம் சத்தியத்திற்குள்ளாக போவோம். மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசு ஆண்டவரை சோதிக்க வர்றான். பாருங்க, சோதிச்சு வந்து அநேக சோதனைகளை வைக்கிறான். நீங்க இங்கிருந்து தாழ குதிங்க, தேவதூதர்கள் வந்து உங்களை பிடிச்சுக்குவாங்க, நீங்க தாழ விழுந்து என்னை பணிந்து கொள்ளுங்கள், அப்ப இந்த உலகத்தையே நான் உங்களுக்கு தர்றேன். இந்த மாதிரியெல்லாம் நிறைய சோதனைகளை கொண்டாந்து வைக்கிறான். ஆண்டவர் சொல்லிட்டார், அப்பாலே போ சாத்தானே, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு எழுதியிருக்கு, அதனால நீ ஓடியே போயிரு அப்படின்னு சொல்லி அவனை விரட்டிட்டாரு. பிசாசு ஓடியே போயிட்டான். பாருங்க, வார்த்தையில அவ்வளோ வல்லமை இருக்கு. வசனத்துக்கு பிசாசானவன் நடுங்குவான். உங்களோட வாழ்க்கையிலையும் வரக்கூடிய சவால்களை சந்திக்க உங்களுக்கு வசனங்கள் தெரிந்திருக்கணும். அப்பதான் ஒவ்வொரு சவாலையும் நீங்க சந்திக்க முடியும். பாருங்க, இப்போ நம்ம வார்த்தையின் முக்கியத்துவத்துக்குள்ள போவோம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 21 வாசிக்கிறேன். 20வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். நான் சொல்ற வசனங்கள் எல்லாம் நீ நல்ல செவி கொடுத்து கேளு. உன் காதுகள் இந்த வசனத்துக்கு செவி கொடுக்கட்டும், உன் கண்கள் இந்த வசனத்தை விட்டு பிரியாது இருக்கட்டும். அவைகளை நீ என்ன பண்ணணும், இருதயத்துக்குள்ள நீ காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க, 22வது வசனம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். ஜீவன் எங்கிருந்து உண்டாகுது? வசனத்திலிருந்து தான் ஜீவன் உண்டாகுது. ஜீவன் மட்டும் இல்ல, ஆரோக்கியமும் வசனத்திலிருந்து தான் உண்டாகுது. அடுத்தது 23வது வசனம். ஜீவனும் ஆரோக்கியமும் இந்த வசனத்துக்குள்ளிருந்து வர்றதுனால இருதயத்தை எப்படி காத்துக்கணுமா? பாருங்க, 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த இருதயத்துக்குள்ளிருந்து ஜீவ ஊற்று புறப்படுது. பாருங்க, அதனாலதான் எப்பவுமே இந்த இருதயத்துலதான் நம்ம எல்லா டீலிங்ஸையும் வச்சுக்கணும். இருதயம் வந்து சரியா இருக்கணும். நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம், இருதயத்தை அவரோடு கூட நம்ம சரிப்படுத்திக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட அந்த உறவை புதுப்பித்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கணும். ஆண்டவர் நம்மளை ஏற்கனவே பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். தேவையில்லாத குப்பைகளை கொண்டு போய் இருதயத்துக்குள்ள போட்டு இருதயத்தை அசுத்தப்படுத்தக்கூடாது.
ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது, ஜெப நிலைக்கு வரும்போது நம்ம இருதயத்தை சரிப்படுத்திக்கணும். இருதயத்தை அப்படி சரிப்படுத்துகிற இருதயத்துல தான் வசனங்கள் தங்கும். இல்லைன்னா கண்ட குப்பைகள் தான் இருதயத்துக்குள்ள இருக்கும். ஏன் வசனங்கள் மறக்குது? இன்னைக்கு காலையில என்ன மெசேஜ் கேட்டோம், சண்டே என்ன மெசேஜ்ன்னு கேட்டா திருன்னு முழிப்பாங்க. ஐயோ டப்புன்னு மறந்துருச்சு அப்படிம்பாங்க. என்ன வார்த்தைன்னு தெரியாது. உங்களுக்கே நீங்க டெஸ்ட் வச்சுக்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் நீங்க என்ன மெசேஜ் கேட்டீங்க? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. என்ன சத்தியத்தை கேட்டீங்க? ஞாபகம் இருக்கா? எத்தனை காரியங்கள் இருதயத்துக்கு அவங்க அந்த அன்னைக்கு இந்த வருஷத்துல இந்த காரியம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அது நம்ம மறக்காம இருக்கோம். ஆனா சண்டே என்ன மெசேஜ்ன்றது மறந்துடுது பாருங்க. எதனால அப்படின்னா, உலகத்தின் கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், தேவையில்லாத பிரச்சனைகள் இருதயத்தை ஆக்கிரமித்து கொள்றதுனால வார்த்தைகள் உள்ள தங்கறது இல்ல. அதனால இருதயமாகிய பொக்கிஷத்தை நம்ம நல்லா காத்துக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதனால இருதயத்தை நம்ம அப்படி காத்துக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. கண்கள் வசனத்தை விட்டு பிரியவே கூடாது. இரவும் பகலும் வசனத்தை காத்து கொள்றவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கைகளின் பிரயாசங்கள்ல ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இதெல்லாம் வார்த்தை பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபித்து வாங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுறதை நீங்க நிச்சயமாவே பார்ப்பீங்க. என்னுடைய ஊழியத்துல பெருக்கம், என்னுடைய ஊழியத்துல ஆசீர்வாதத்தை பார்ப்பதற்கு ஒரு சின்ன விஷயம், என்னுடைய வியூஸ் ஏறுறதுக்கு என் மகன் ஒரு நாள் சொன்னான், அம்மா ப்ரமோஷனுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கணும், பணம் கட்டணும். எந்த இதுவும் செய்ய வேண்டாம். நம்ம கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்போம், வார்த்தைகளை தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த செய்திகளானது இன்றைக்கு அநேக இடங்களுக்கு போகுது. கர்த்தருடைய வார்த்தை, இந்த சுவிசேஷம், இந்த நல்ல செய்தி அநேக பாமர மக்கள், சத்தியத்தை அறியாத மக்களுக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னா அதுக்கு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அநேக வியூஸை கொண்டு வர்றாரு. இதுக்காக போய் நம்ம பணம் கட்டி இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு எதுவும் பண்றது இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ப்ரமோட் பண்ணுவார் எல்லாத்துக்கும். கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. அப்போ இந்த ஆசீர்வாதத்துக்காகவும் கூட நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஊழியத்துல நான் வெற்றியை பார்க்கணும், அநேகர் இந்த விசுவாசத்துக்குள்ள இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. இப்ப பாருங்க, மத்தேயுக்கு போவோம். திரும்பவும் மத்தேயு 12வது அதிகாரம் 34, 35 வசனம். இருதயமாகிய நல்ல பொக்கிஷ சாலையை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி மத்தேயு 12வது அதிகாரம் 34வது வசனம், 35வது வசனம். கடைசி லைன் வாசிக்கிற 34வது வசனத்துல, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்துல என்ன நிறைச்சு வைக்கிறீங்களோ அதுதான் வாயில வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். 35, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். ஒரு நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயத்தை நல்ல பொக்கிஷத்தினால நிறைச்சு வச்சிருக்கானா, நல்ல வார்த்தைகளால, நல்ல காரியங்களால, நல்ல விசுவாசத்தினால, நல்ல சுவிசேஷத்தினால இருதயத்தை நிறைச்சு வச்சிருக்கிறான். அப்ப வாயை திறக்கும் போது அந்த வார்த்தைகள் தான் வரும். ஒருவேளை குப்பையும் கூலமா யாரையாவது பத்தி பேசிக்கிட்டு பொறாம மற்ற காரியங்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது வாயை திறக்கும் போது அதே தான் வரும். அதனாலதான் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது பாருங்க. அதனால இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த இருதயத்துல தான் வசனம் தங்கும். நம்ம சண்டே கிளாஸ்ல எப்பொழுதுமே நம்ம படிச்சிருக்கிறோம். சங்கீதம் 1வது அதிகாரம் பாருங்க. நம்ம கைகளின் பிரயாசங்கள்ல எப்படி ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இப்ப சங்கீதம் 1 எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். 2வது 3வது வசனத்தை படிச்சு பாருங்க. ஒரு வெளிப்பாடோடு கூட நம்ம படிக்கணும் பாருங்க. சங்கீதம் 1, 2, 3 பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்க கைகளின் பிரயாசங்கள்ல ஆசீர்வாதம் உண்டாயிருக்கணுமா? இரவும் பகலும் அவருடைய வேதத்துல நீங்க தியானமா இருங்க. இரவும் பகலும் இந்த வசனத்தை வச்சு வச்சு ஜெபிங்க. அதே மாதிரி யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்
உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இருதயத்துல வசனம் இருக்கும்போது நம்ம வழி வாய்க்கும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருப்போம். இந்த வழியா போ, இதுல போகாத, இந்த மனுஷனுடைய ஆலோசனை எடுத்துக்கோ, இந்த ஆலோசனை வேண்டாம். ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. வசனம் நம்மளுக்குள்ள இருக்கும்போது ஆவியானவருடைய வழி நடத்துதல், கர்த்தர் பேசுற சத்தம் நமக்கு நல்லா கேட்கும். ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார் பாருங்க. உங்க வழி வாய்க்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இருதயத்துல கொண்டு போய் வைக்கணும் பாருங்க. கடைசியா இன்னொரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 128:2 பாருங்க. கைகளின் பிரயாசங்கள்ல எப்படி ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் அப்படின்னு. சங்கீதம் 128:2 வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாக்கியமும் நன்மையும் எங்கிருந்து வரும்? வசனங்களின் மூலமாக தான் வரும். கைகளின் பிரயாசத்துல எப்படி ஆசீர்வாதம் வரும்? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எப்படி வரும்? இருதயத்தை நல்ல வார்த்தைகளால, கர்த்தருடைய வசனங்களால இருதயத்தை நிரப்பி வைக்கும் போது அதன் மூலமாக நம்மளுடைய கைகளின் பிரயாசங்கள்ல ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும், பாக்கியமும் நன்மையும் நமக்கு உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்க. எல்லாத்தையும் வார்த்தை வடிவில் கொண்டு வந்து வச்சுட்டாரு. அதனால இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தை நம்ம கர்த்தருடைய வார்த்தையினால ஒவ்வொரு நாளும் நிரப்பி வைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். எரேமியா 17:8 வசனம் பாருங்க. எரேமியா 17:8 அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாயோரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். வார்த்தையின் மனுஷன், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் இப்படிதான் இருப்பான். எப்படி இருப்பானா? இலை பச்சையாவே இருக்கும், மழை தாழ்ச்சியான வருஷத்துலயும் அவன் கனி கொடுப்பான். எல்லா விதத்திலையும் ஆசீர்வாதம் பாருங்க. வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தை போல இருப்பான். உங்க வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருக்கணுமா? எப்பொழுதும் பசுமையா கனிகளால நிறைஞ்சிருந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்ம வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், வார்த்தையை இருதயத்துல வைக்கணும். வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்ம வாழ்க்கை இப்படியாக இருக்கும் பாருங்க. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவன் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.